ஓம் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும். நின் பெருமை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நீதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழவே வேண்டும். தர்மமிகு கந்த கோட்டத்துள்வார் தலமோங்கு கந்தவேடே. உன்முக தெய்வமணி சண்முக தெய்வமணியே. ஓம் ஆத்மமிதா சிவானந்த பரமசருடைய கருத்துக்களை, அவருடைய சட்டங்களை மதித்து பயிற்சியெடுத்த அத்தனை ஆத்ம சகோதரர்களையும் வருக என்று மனமுவந்து வரவேற்பு கொடுக்கின்றேன். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் அதாவது பௌர்ணமிக்கு முன்னாடி வர ஞாயிற்றுக்கிழமை இந்த சத்சங்க நிகழ்வு நடந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து நீங்களும் இந்த சத்சங்க நிகழ்வில் கலந்துக்கிட்டிங்கன்னா சித்தவேதம் புக்கு படிக்க வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு இந்த கருத்துக்கள் ரமேஷ் ஐயா சொல்லுவார். அது இல்லாமல் தனிப்பட்ட முறையிலையும் ஒரு சத்சங்க நிகழ்வு இரவு 8:30 மணிலேருந்து நிகழ்ந்துட்டு இருக்குது. அதுலேயும் நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ உங்களை வந்திருக்கிற அத்தனை பேர்த்தையும் வருக என்று முதல்ல வரவேற்று கொடுத்துன்றேன். இப்போ மிக விரைவில் இந்த சத்சங்க நிகழ்வு நிகழணும் அப்படிங்கிறதுக்காக முதல் முறையாக ரமேஷ் ஐயா இடையர்பாளையத்திலிருந்து வந்திருக்காரு. அவரை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றேன். சோமசுந்தரம் ஐயா மேடையில் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ரமேஷ் ஐயா உங்களோட சத்சங்க நிகழ்த்து உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுப்பாரு. நல்லா கவனமாக கேளுங்க. ஏன்னா சித்தவேதம் புக்கில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஒன்று விடாமல் அது அப்படியே சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு ரமேஷ் ஐயா. நீங்கள் சத்சங்கத்தில் கேட்டு பாருங்க, அத்தனை விஷயங்களை கேட்டுக்கலாம். சித்தவேத புக்கு படிக்க வேண்டியதே இருக்காது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கூட அப்போவே மைக் ஆன் பண்ணி நீங்கள் அவரோட உரையாடல் பண்ணலாம். அவர் வந்திருக்கிறது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு தான். அதனால் அவர் கருத்துக்களை இடைவிடாமல் கவனமாக கேளுங்க அப்படின்ட்டு உங்களெல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுட்டு உங்களோடு ஒரு கருத்தை பரிமாறும்படி அன்போடு அழைக்கின்றேன். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். இதுக்கு முன்னாடி நாம சந்திக்கும் போது 5ஆம் அத்தியாயத்துல அக்ஷராபியாசம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கவனிச்சிருந்தோம். நாம அக்ஷராபியாசம்னு சொல்லிட்டு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மள இருந்து வெளியில பிரதிபலிச்சிருக்கக்கூடிய இந்த விவரங்களை தான் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். தன்னை அபியாசிப்பது எதுவோ அதுவே அக்ஷராபியாசம், அதுதான் வித்யாபியாசம் அப்படின்னு சாமி சொல்லுவார். தன்னைத்தான் உணராமல், தன்னைத்தான் படிக்காமல் நாம எதை இங்க படிச்சு வச்சிருந்தாலும் அதனால கிடைக்கக்கூடிய பலனானது குறைவுதான். அப்போ தன்னை அபியாசிப்பதுவே நமக்கு அறிவை தரக்கூடியதா இருக்கும். அதுக்கு தான் இங்க அக்ஷராபியாசம் பண்ண சொல்லி பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. நாம அக்ஷரம்னு சொல்லிட்டு கோடுகளை, அதாவது சப்தத்தை அடையாளப்படுத்தக்கூடிய கோடுகளை நாம படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு சாமி 5ஆம் அத்தியாயத்துல விளக்கம் கொடுத்து தன்னை அபியசிக்கிறதுக்கான முறைகளையும் சொல்லியிருந்தார். அப்ப நாம ஒரு விஷயத்த படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு அறிவு உண்டாகும் இல்லைங்களா? ஸோ அந்த அறிவை பற்றி பேசுவதுதான் இந்த 6ஆம் அத்தியாயம்ங்கிறது. அதை சார்ந்த சில விஷயங்களை தான் இன்னைக்கு நான் பகிர்ந்துக்கணும்னு சொல்லி வந்தேன். பொதுவா நமக்கெல்லாம் எத்தனை அறிவு இருக்கிறதா நம்ம சொல்லுவோம்?
மனிதன் அபிமானிச்சிருக்கக்கூடிய நமக்கெல்லாம் 6 அறிவு இருக்குது. நம்மை தவிர மற்ற உயிரினங்களுக்கு எல்லாத்துக்குமே 5 அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். அந்த 5 அறிவுங்கிறது என்ன அப்படின்னா, கண்களால வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து அறியறோம். காதால வெளியில இருக்கக்கூடிய விஷயத்த கேட்டு அறியறோம். மூக்கால வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை முகர்ந்து அறியறோம். நாவால வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை சுவைத்தறியறோம். தோலால வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை தொட்டறியறோம். இப்படி கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 புலன்கள் வழியாக உலகம்னு நாம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த விவகாரங்களை நாம அறியறதுக்கு பேர் தான் 5 அறிவு அப்படின்னு சொல்றது. இதை தாண்டி 6வது அறிவுன்னு ஒண்ணு இருக்குது. அது நித்திய அனித்திய வஸ்து விவேகம்னு சொல்லுவாங்க. எது நித்தியம் எது அனித்தியம்னு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை அது. அந்த தன்மை இருந்தா அவங்களத்தான் மனிதன்னு சொல்றது. இப்போ நமக்கு தெரியுமா எது நித்தியம் எது அனித்தியம்னு? அப்படி ஒருவேளை தெரிஞ்சிருந்தா நம்ம அனித்தியத்துக்கு சப்போர்ட் பண்ணி இருப்போமா? அனித்தியத்தில் நம்மளை ஈடுபடுத்துறதுக்கு முயற்சி செய்வோமா? அப்படிங்கிறத கவனிச்சு பார்த்தா நமக்கு நித்தியம் எது அனித்தியம் எதுன்னு தெரியாது. அப்ப எதை வச்சு நமக்கு 6 அறிவு இருக்குதுன்னு சொல்லி நாம நினைச்சிட்டு இருக்கோம். 6 அறிவு இருக்கிறதா இருந்தால் நமக்குன்னு ஒரு விசேஷ புத்தி இருக்கணும் இல்லையா? மற்ற உயிரினத்தை காட்டிலும் நமக்கு அதிகப்படியான விசேஷ புத்தி இருக்குதுன்னு சொன்னா நமக்கு 6 அறிவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஆனா அதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா நமக்கு மற்ற உயிரினத்தை விட அறிவு கம்மியா தான் இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எப்படின்னா, நம்ம வீட்டுல ஒரு கிளியோ இல்ல ஒரு நாயோ ஒரு பூனையோ வளர்த்தோம்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய பாஷையில அந்த உயிரினங்கள் கூட நம்ம பேசுறோம். நம்ம பாஷையை அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அதுக்கு தகுந்தபடி ரியாக்ட் பண்ணுது. உட்காருன்னு சொன்னா உட்காருது, போன்னு சொன்னா போகுது. ஆனா அந்த நாயினுடைய பாஷையிலயோ கிளியினுடைய பாஷையிலயோ நம்ம எதையும் சொல்லி தர்றது கிடையாது. நம்ம பாஷையில சொல்றோம். ஆனா அவங்க பாஷையில அதை சரியா கிரகிக்கிறாங்க. நம்மளை விட கிரகிக்கக்கூடிய தன்மையில அவங்க இன்னமும் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. ஆனா நம்ம எத்தனை காலம் அந்த நாயோடையோ கிளியோடையோ நம்ம பழகினாலும் கூட அவங்க சப்திக்கக்கூடிய சப்தத்தினுடைய அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஒரு நாய் குலைக்குதுன்னு சொன்னா ஒரு அபிமானத்துல ஒரு அனுமானத்துல நாம யாரோ வெளியில வந்திருப்பாங்க அதனால குலைக்குது, அதுக்கு பசிக்குது போல இருக்குது அதனால குலைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அனுமானத்துல நம்மளால சொல்ல முடியும். ஆனா உறுதியிட்டு இதுக்காக தான் அது குலைக்குதுன்னு சொல்ல முடியுமான்னா முடியாது. ஏன்னா அந்த நாயினுடைய பாஷையை நாம புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. இன்னமும் சொல்ல போனா நம்மை தவிர மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் பாஷை இருக்கிறதாவே நம்ம ஏத்துக்கிறது கிடையாது. அவங்க சப்திக்கிறதெல்லாம் வெறும் சப்தமாகத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்குள்ளாரையும் பாஷைகள் இருக்குது. அவங்களும் பரஸ்பரம் அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய புரிதல்களை பகிர்ந்துக்கிறாங்கிறத நாம கவனிக்கிறதே கிடையாது. இப்ப நமக்கு ஒரு பாஷை பயிலணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஹிந்தி தெரியாது. இப்ப ஹிந்தி கத்துக்கணும். ஒரு மாஸ்டர்கிட்ட போய் ஹிந்தி கத்துக்கணும்னு சொன்னா ஒவ்வொரு ஹிந்திக்கான வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை நம்மளுடைய தாய்மொழியில அவர் சொல்லிக் கொடுப்பார். இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம்னு அவர் தமிழ்ல சொல்லி கொடுத்தாதான் ஒரு தமிழ் படிச்சிருக்கிறவர்னால ஒரு ஹிந்தி மொழியை கத்துக்க முடியும். அவரவருடைய பாஷைகள்ல அதுக்கான அர்த்தங்களை கற்பித்தால்தான் இன்னொரு பாஷையை புரிஞ்சுக்க முடியும். ஆனா நாம இந்த விலங்குகளுக்கு அதனுடைய பாஷையில ஒண்ணும் சொல்லி தரலையே. ஆனா அவங்க எப்படி கிரகிச்சாங்க? சரி, வீட்டுல வளர்ற மிருகங்கள் தான் அப்படி அப்படின்னா காட்டுல வளர்றதும் அது சரியா தான் இருக்கு. சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் ரிங் மாஸ்டர் ட்ரைனிங் கொடுத்து சர்க்கஸ்ல அதை வச்சு எவ்வளவோ வித்தைகள் செஞ்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்றத அவங்களும் கேட்டு நடக்கவும் செய்யறாங்க. அப்ப கிரகிப்பு தன்மையில நம்மளை விட அவங்க உயர்ந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. நமக்கு தான் அந்த கிரகிப்பு தன்மைங்கிறது குறைவா இருக்குது. அப்போ இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சு பாருங்க, அவங்களுக்கு மோப்ப சக்திங்கிறது நல்லாவே இருக்கும். நம்ம ஊர்ல ஒரு கொலை கேஸு, திருட்டு கேஸு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட நாம என்ன பண்றோம்? ஒரு நாயினுடைய உதவியை நம்ம நாடவே செய்யறோம் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த உயிரினம் நம்ம கிட்ட பழகின ஒரு உயிரினத்தை ஒரு அமாவாசை இருட்டுல ஒரு மழை பெய்யும் போது ஆத்துக்கு அந்த சைடு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது 2-3 நாள்ல அது திரும்பி தான் வளர்ந்த இடத்துக்கே வந்துடும். அதனுடைய மோப்ப சக்தியினுடைய அந்த வீரியத்தினுடைய அளவுக்கு அது எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அது புறப்பட்ட இடத்துக்கு வந்துடும். என்ன அந்த நாம விட்ட விலங்கை யாரும் பிடிச்சு கட்டியிருக்க கூடாது, இல்லைன்னா மற்ற உயிரினத்தினால துன்பம் ஏற்பட்டிருக்க கூடாது. இது நடக்கலைன்னா அது கண்டிப்பா திரும்பி வந்துடும்.
ஆனா நம்மள பகல் நேரத்துல இந்த ஊருக்கு அந்த சைடு ஒரு பைபாஸ் ஓரமா இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ள விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர்னால போற வர்றவர்கிட்ட வழிய கேட்டோ, இல்ல போர்டு பார்த்து கோயம்புத்தூருக்கு எப்படி போகணுங்கிற அந்த திசைகள அறிஞ்சோ, இல்ல ஒரு கூகுள் மேப் யூஸ் பண்ணியாவது வருவாரு. இன்னொன்றோடைய துணை இல்லாமல் அவர்னால தாம் புறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வர்றதுங்கிறது முடியாது. ஏதாவது ஒரு உபயோகத்த யூஸ் பண்ணியே ஆகணும். ஆனா மத்த உயிரினங்கள் வந்து யார்கிட்டயும் எதையும் கேட்கறதே இல்ல. அவங்க பாட்டுக்கு அந்த மோப்ப சக்தியினால புறப்பட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சு பாருங்க. நாம வாழக்கூடிய அதே மாயைங்கிற சூழல்ல தான் அவங்களும் இருக்காங்க. இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில தான் அவங்களும் இருக்கிறாங்க. ஆனா நம்ம அளவுக்கு அவங்க துன்பப்படுறது இல்லையே! அவங்க எப்பவும் ஆனந்தமா தானே இருக்கிறாங்க. அவங்களுக்கு சிரிப்போ, அழுகையோ அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க இன்னமும் ஆனந்த நிலையில அந்த முகபாவனைகள்லாம் மாத்திக்காம எப்பவுமே ஜாக்கிரதை நிலைமையில நல்லாவே இருக்கிறாங்க. எப்படி அவங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை அப்படின்னா, அவங்களுக்கு பந்தங்கள் கிடையாது. நம்மள மாதிரியே அவங்க மாயையில இருந்தாலும் கூட, அவங்க எதுலயும் பந்தப்படுறது கிடையாது. இப்ப நமக்கெல்லாம் ஒரு குழந்தைகள் பொறந்தா நம்ம என்ன பண்றோம்? சோறு ஊட்டி, அந்த குழந்தைக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சு குடுத்து, படிப்ப அமைச்சு குடுத்து, ஒரு நல்ல வேலைக்கு போயி, திருமணம் செஞ்சு வச்சு, அந்த குழந்தைகள்லாம் வளர்ந்து வெளியில வர்ற மாரி, ஒரு நல்ல ஒரு யோகித நிலைமைய நாம அமைச்சு குடுக்கறதுக்கு நாம முயற்சி செய்யறோம். அதே மாரி தான் மத்த உயிரினங்களும் தங்களுடைய குழந்தைகள நல்ல விதமாவே வளர்க்குறாங்க. ஒரு பறவை இருக்குதுன்னா, அதனுடைய கூட்டுக்குள்ளார ஒரு முட்டைய போட்டுட்டு, அது கண்ணும் கருத்துமா பார்த்துக்கும். ஒரு நிமிஷ நேரம் கூட, ஒரு செகண்ட் கூட அத விட்டு விலகி போகாம, ஒரு தாய் குருவியோ, இல்ல தந்தை குருவியோ அதுக்குள்ளாரயே இருக்கும். யாரோ ஒருத்தர் வெளியில போயி, அந்த கூட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஆகாரங்கள சம்பாதிச்சுட்டு வரணும். அப்படி வேற ஏதாவது உயிரினத்தினால வந்துரக்கூடாதுங்கிறதுக்காக, ஒரு நிமிஷ நேரம் கூட பிரியாத அளவுக்கு அவ்வளோ கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறாங்க. ஆனா நாம நம்ம குழந்தைகள இந்த அளவுக்கு பார்த்துக்கிறோமா? டிவிய போட்டு விட்டுட்டு சாப்பிடுன்னு சொல்றோம். ஃபோன கையில குடுத்துட்டு சாப்பிடுன்னு சொல்றோம். நமக்கு வீட்டு வேலைய பார்த்துக்கிட்டு, குழந்தையும் பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. குழந்தைகள அப்படி கண்ணும் கருத்துமா நம்ம பார்த்துக்கிறது கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கணவன், மனைவி 2 பேருமே வேலைக்கு போக வேண்டிய சூழல் இருக்கிறதா இருந்தா, காலையில அந்த குழந்தைய கொண்டு போய் ஹோம்ல விட்டுட்டு, ஈவினிங் வரும்போது வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. குழந்தை வளர்ந்ததுமே பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்திர்றாங்க. ஈவினிங் வரும்போது கூட்டிட்டு வந்துர்றாங்க. ஸோ இப்படிதான் நாம குழந்தைகள பார்த்துக்கக்கூடிய அந்த நிலைமைங்கிறது இருக்குது. ஆனா அவங்க அவ்வளோ கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறாங்க. நாம அந்த அளவுக்கு பார்த்துக்காட்டினாலும், நாம அந்த குழந்தை மேல வச்சிருக்கக்கூடிய பந்தத்த நெனச்சு பாருங்க. நம்ம பையனுக்கோ, பொண்ணுக்கோ 100 வயசு ஆனா கூட, நாம அப்பவும் உயிரோடு இருந்தோம் அப்படின்னா, இது என்னுடைய மகள், என்னுடைய மகன், என்னுடைய சொத்துக்கள்லாம் இவனுக்கு தான் போகணும். மற்றவன் அந்நியன் அப்படின்னு சொல்லி, நாம இன்னமும் அந்த பந்தத்த வச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஆனா மத்த உயிரினங்கள் அவ்வளோ கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டாலும் கூட, அவங்களுக்கு அந்த பந்தங்களானது இருக்கிறதில்ல. அந்த குஞ்சு குருவியோ, இல்ல பறவைகளோ, மத்த மிருகங்களோ, அது வளர்ந்து பெருசாயி, தன்னுடைய சுய ரட்சைக்கு தேவையான உபஜீவனத்த அவங்களாகவே ஏற்பாடு பண்ணிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க உடனே தன்னுடைய கூட்டுகள்ல சேர்த்திக்கிறது கிடையாது. அவங்களுக்கு பூர்ண சுதந்திரத்த குடுத்து, அவங்கள இந்த உலகத்தோட சேர்த்தி விட்டுர்றாங்க. அந்த கணத்துல இருந்து அந்த பறவைக்கு, அந்த தாய் பறவைக்கு, அந்த பிள்ளையினுடைய வயசுல இருக்கக்கூடிய அத்தனையுமே தன்னுடைய குழந்தை தான். அந்த குழந்தைக்கும் தன்னுடைய அம்மாவுடைய வயசுல இருக்கக்கூடிய அத்தனை பறவைகளுமே தன்னுடைய தாய் தான்ங்கிற அந்த எண்ணமானது வந்துருது. அதுல இது தாய், மகன்கிற பாசமானது அங்க உண்டாகிறது கிடையாது. இந்த பந்தமானது அங்க ஏற்படுவது கிடையாது. ஆனா நாமளும் அதே பந்தத்துல இன்னமும் அதிக அளவுல இருக்கிறோம். ஸோ இந்த பந்தப்படாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு இந்த சுவாசம் தான் காரணம். நாம பந்தப்படுறதுக்கும் இதே சுவாசம் தான் காரணம். ஏன்னா நமக்கு பந்தம்னு ஒண்ணு உண்டாகிறதா இருந்தால், நமக்கு இந்த உலகம்ங்கிற அவஸ்தை உண்டாகாமல் அது முடியறதில்ல. நம்ம நைட்டு தூங்கும்போது நமக்கு உலகம்ங்கிறது கிடையாது. நமக்கு பந்தமும் கிடையாது. அங்க நம்ம குழந்தைகள பத்தியோ, நம்ம பிசினஸ பத்தியோ, நம்ம குடும்பத்த பத்தியோ எந்த சிந்தனையும் இல்லாம தானே தூங்குறோம். அப்போ உலகம்ங்கிற அவஸ்தை உண்டாயிடுச்சுன்னு சொன்னா, உடனே பந்தங்கள் ஏற்பட்டுருது இல்லையா? அந்த உலகம்ங்கிற அவஸ்தை உண்டாகுறதுக்கு காரணமே, நம்மளுடைய சக்தி சுவாசமாக வெளியில வியாபிச்சு வர்றதுனால தான். தூங்கும்போது அதே நம்மளுடைய சக்தி உள் சுவாசமாக உள்ளுக்குள்ளாரையே இருக்கிறதுனால தான். அப்போ சுவாசம் உள்ள அடங்கி இருந்துச்சுன்னா, நமக்கு பந்தம் கிடையாது. சுவாசம் வெளியில வியாபிச்சது அப்படின்னு சொன்னா, பந்தமானது நமக்கு ஏற்பட்டுருது. இதுதான் மத்த உயிரினங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமா இருக்கு. மத்த உயிரினங்கள் அந்த கிரகிப்பு தன்மை அதிகமா இருக்கிறதுக்கும், மோப்ப சக்தியோடு இருக்கிறதுக்கும், பந்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கும்
இதுதான் காரணமா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த சுவாசமானது சாஸ்வதமாவே, அதாவது இயல்பாகவே அவங்களுக்கு உள்ளுக்குள்ளாரே மேலும் கீழும் நடந்துகிட்டே இருக்கும். நமக்கு நைட்டு மட்டும் ஓடக்கூடிய அந்த கதி அவங்களுக்கு 24 மணி நேரமும் உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதனால தான் அவங்க விசேஷ புத்தி உள்ளவர்களா இருக்காங்க. நமக்கு இந்த பகல் நேரத்துல பின்ன கதின்னு சொல்லுவோம். உள்வெளி சுவாசமாக பிரிஞ்சு போகக்கூடிய கதியாக அது ஓடுது. அதனால தான் நமக்கு இந்த பந்தங்கள் ஏற்படுது. அறிவு இல்லாமல் போகுது. ஏன்னா அறிவு அப்படின்னு சொன்னாலே அது ஜீவசக்தியான வாயு தான் அப்படின்னு சாமி முதல் அத்தியாயத்துல சொல்லியிருப்பாரு. அந்த ஜீவசக்தியான வாயுவை நம்ம உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்தி வைக்காம அதை பின்னகதியாக வெளியே நம்ம நகர்த்துறதுனாலதான் நமக்கு அந்த விசேஷ புத்தி இல்லாமல் இல்லாதவர்களாக அந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகம் செய்ய முடியாதவர்களாக நாம் இருக்கிறோம். அப்போ நாமளும் அந்த மனிதன்கிற ஸ்தானத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா, அந்த விசேஷ புத்தி அடையணும்னு சொன்னா, நமக்கும் அந்த சுவாச நிலையானது உள்நிலையில பயணிக்கணும். இப்ப நமக்கு வெளியில பயணிக்கும் போது நம்மள மனிதன்னு சொல்ல முடியுமா? நமக்கு விசேஷ புத்தி இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? அப்போ நாம தான் உண்மையாவே மிருகமாக இருக்கிறோம். இல்ல எனக்கு தனியா ஒரு பேர் வேணும் அப்படின்னு நினைக்கிறதா இருந்தா வேணா இருகால் மிருகம்னு வேணா நம்மள அழைச்சுக்கலாம். அதை தவிர்த்து மிருகம்ங்கிறது மாற்றமுடையாத ஒரு விஷயமா தான் இருக்குது. நம்மளை தவிர்த்து நம்ம எதெல்லாம் மிருகங்கள்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோமோ அவங்க எல்லாருமே அந்த விசேஷ புத்தியோட மனிதர்கள்ங்கிற ஸ்தானத்துல தான் இருக்கிறாங்க. அதனால மற்ற மிருகங்கள் தான் மனிதர்களே தவிர நாம கிடையாது. நாம இன்னும் மிருகமாகவே தான் இருக்கிறோம். பந்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். விசேஷ புத்தி இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறோம். அதுக்கு நம்முடைய சுவாசமானது இங்க மாற்றம் அடைய வேண்டிய நிலைமைங்கிறது இருக்குது. அந்த சுவாசத்தை நம்ம சரியாக உள்நிலைப்படுத்துறதுக்கு தான் நமக்கு இந்த வித்தை, சித்த வித்தை கொடுக்கப்பட்டிருக்குது. நைட்டு தூங்கும்போது ஓடக்கூடிய அது மாதிரியான கதியவே சாமி வந்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த கதியை நாம அபியாசம் செய்யும்போது நம்மளுடைய சுவாசமும் ஏக கதியாக மற்ற உயிரினங்களுக்கு ஓடக்கூடிய கதியாக மாற்றமடையும். அப்பொழுது நம்மனாலையும் கிரகிப்பு தன்மையிலையும் இந்த பந்தத்திலிருந்து விடுதலை ஆகிறதுலையும் அதிக அளவுல நம்மனால மேல வர முடியும். நித்திய அனித்திய வஸ்து விவேகம் செஞ்சு தன்னைத்தானே உணர முடியும். ஸோ அதுதான் இந்த 6ஆம் அத்தியாயத்துல சாமி அறிவு பத்தி சொன்ன விஷயமா உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினைச்சது. நாமெல்லாம் உபதேசம் வாங்கும்போது ஒரு சத்திய வாசகத்தை சொல்லி உபதேசம் வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம். நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வாசகத்தை நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. அந்த வாசகம் நாம செஞ்சு கொடுத்துருக்கக்கூடிய அந்த சத்தியமானது அதை காப்பதற்கான முழு முயற்சியில நம்ம எப்பவுமே இருக்கணும். அதனால எந்த வேலை செய்யும் போதும் எப்பவுமே நம்மளால ஜெபம் பண்றதுக்கான நேரம் கிடைக்காட்டினா கூட ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது கூட அந்த உள் சுவாசமானது இங்க நடந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த சுவாசத்தை நம்ம மாத்தி அமைக்க முடியும். ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் இது வெளியிலேயே போயிட்டு இருக்குது இந்த சுவாசம். அப்ப இதைய மாற்றி அமைக்கணும்னு சொன்னா அந்த முயற்சியானது 16 மணி நேரமும் நிகழக்கூடியதா இருக்கு. நமக்கு நேரம் கிடைக்கக்கூடியதை பொறுத்து காலையில 2 மணி நேரமோ சாயங்காலம் 2 மணி நேரமோ செஞ்சா அந்த மாற்றமானது உண்டாகிறது கிடையாது. அதனால இது எப்பெல்லாம் வெளியில நசிஞ்சு போகுதோ அப்பெல்லாம் தடுக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை தான் இங்க இருக்குதே தவிர நாம அதைய நேரம் கிடைக்கும் போது பண்ற விஷயம் கிடையாது. நமக்கு ஓய்வு நேரங்கள்லையும் ஓய்வு நாட்கள்லையும் நிஷ்டை அனுபவிப்பதற்காக வேண்டி நாம ஆசனத்துல உட்கார்ந்து கண் திருஷ்டியை வச்சு அந்த கதியை நம்ம அபியாசம் செஞ்சு கவனத்தை புருவ மத்தியத்துல வச்சு நிஷ்டையை பார்த்து நம்ம போகலாம். ஆனா வேலை இருக்கும்போது நம்மனால இந்த சுவாசத்தை மாத்தி அமைக்கிறதுக்கான அந்த முயற்சியில இருக்கணும். அப்படி செஞ்சாதான் நம்ம ஜீவனுக்கு தேவையான அந்த மேல்கதியானது நமக்கு கிடைக்கப்பெற்று இந்த சத்திய வாசகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமையில அந்த சமீரணன்னு சொல்லக்கூடிய அந்த நைட்டு சமயத்தில் நமக்கு ஓடக்கூடிய அந்த கதி நமக்கு பகல்லையும் ஓடும். அதனாலதான் சாமி வந்து தூக்கத்தில் இருக்கக்கூடிய கதி எவ்விதமோ அது தூங்காத சமயத்திலையும் ஆக வேண்டும்ங்கிறார். அந்த நிலைமை வரும்போது நம்மளால பந்தத்திலிருந்து விடுதலையாக முடியும். அந்த கதியை பெற்றவனோ அவனே நித்திய அநித்திய வஸ்து விவேகம் செய்ய தகுந்தவன். அவனே மனிதன். அந்த நிலைமைக்கு நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறது தான் சாமி வந்து இந்த 6ஆம் அத்தியாயத்தினுடைய தொடக்கத்துல சொல்றாரு. ஸோ மீதம் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அடுத்த முறை சந்திக்கும் போது கவனிக்கலாம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்கள். ரமேஷ் ஐயா வந்து நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு. சித்தவியாசத்தில் சுவாமி சிவானந்தபுரம் சொன்ன நல்ல கருத்தை எடுத்து சொல்லியிருக்காரு. சுவாசத்தை அடிப்படையாக வச்சு தான் விசேஷ அறிவே வருது அப்படிங்கிற விளக்கத்தை சொல்லியிருக்காரு. அதனால் அவர் சொல்லியபடி நாம் எல்லாமே உள் சுவாசமாக சதா பிராணாயாமமாக நம்ம பயிற்சி எடுப்போம்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் தெரிவிச்சுட்டு அடுத்தது சோமசுந்தரம் ஐயா
உங்களோடு சில கருத்துக்களை பரிமாறிக்குவார். அவர் வரும்படி அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நிறைய பேசணும்னு நினைச்சுக்கிட்டு வருவேன். நான் நிறைய உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிட்டு வருவேன். ஆனா இங்க எதுவுமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அவர் என்ன உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அது மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். எல்லாத்தையும் உங்களுக்கு தர முடியாது. ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி ஒற்றை வார்த்தை அப்படின்னு ஒண்ணு எழுதினேன். அதை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். ரகசியம் அப்படின்னு சொல்றோம். இந்த ரகசியத்தை நமக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் மறைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அது எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெளியே சென்று தேடிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் நிறைய பேர் தவம் செஞ்ச இடம். இங்க போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் உணரலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி கூட்டிகிட்டே போறாங்க எல்லாரும். உண்மையிலேயே அங்க போனா அது கிடைக்குதா அப்படின்னா அது உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். இப்போ ரகசியம் எங்க இருக்கு அப்படின்னா அது நமக்கு உள்ளதான் இருக்குது. அந்த ரகசியத்தை உணரணும் அப்படின்னா சிவானந்த பரமசர் நிஷ்டையில உட்கார்ந்து இருக்கிறாரு. அதுக்குள்ள ரகசியம் இருக்குது. அது என்ன அப்படின்னா நிறைய சித்தர்களும் இதை எழுதி வச்சிருக்காங்க. இரு கண்ணில் தவம், இதுதான் அந்த ரகசியம். இரு கண்ணில் தவம் இதில் இருந்தீங்க அப்படின்னா எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ரகசியம் அப்படின்னா அது உள்ளே இருக்கிறது. அது வெளியில் இருந்தா ரகசியம் இல்லை. அப்போ உள்ளே இருக்கிறத எப்படி போய் காண முடியும்? அது உள்ளில் சென்றுதான் காண முடியும். அது கூட்டாக சென்று காண முடியுமா என்றால் இல்லை. இது தான் மட்டுமே சென்று கண்டு உணர்ந்து அனுபவிக்க முடியும். இதை வெளியில் சொல்ல வேண்டுமா? நீங்கள் அனுபவித்ததை வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒரு பழத்தின் சுவை இதுவென்று உணர்ந்தவருக்கு தெரியும். அதை வெளியே சொன்னால் அவர்களுக்கு எப்படி தெரியும்? இந்த வித்தையானது உங்களுக்கு கொடுக்கப்படும் போது குருவானவர் ரகசியமாக காதிலே சொல்லி இதை ரகசியமாக எடுத்து உங்களுக்கு காட்டினார். நீங்களும் அந்த பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதை ரகசியமாகவே தான் உணர முடியும். ஆகையால் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த பயிற்சியை செய்து ரகசியத்தை உணர உங்களை வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். ஆத்ம நமஸ்காரம். சோமசுந்தரம் ஐயா ஒரு சத்சங்கத்தை சொல்லியிருக்காரு, ஒரு சத்தான விஷயத்த சொல்லியிருக்காருன்னு சொல்ல வர்றவங்க. அவ்வளோதான். ரகசியம் உள்ளே இருக்குது, வெளியில் சொன்னால் புரியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாருங்க. ரொம்ப அருமையான சத்தான வார்த்தை தானேங்க அது. நம்ம எல்லாமே அனுபவிச்சிருக்கிறோம். வெளியில் படித்தா உள்ள ஒன்றுமே புரியாது, உள்ளில் படித்தா தான் புரியும் அப்படிங்கிறது அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒரு நன்றி சொல்லிடுறோம். அடுத்தது குப்புசாமி ஐயா, இதுக்கு முன்னாடி கூப்பிட்டுருந்தோம். அவர் தவத்தை முடிச்சுட்டு தான் வந்திருக்காரு. அவர் ஒரு சத்சங்கத்தை அவங்களோட நிகழ்த்துவார். ஒரு சத்தான வார்த்தை சொன்னாலே போதும் ஐயா. நம்ம இந்த நிகழ்வை நிகழ்த்தினதே ஒரு வார்த்தை ஆனாலும் ஒரு சத்தான வார்த்தை வரணும், அது எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அவர் சத்தான வார்த்தை நாள் சொல்லுவாருங்க, கேளுங்க. நம்ம கையில் வச்சுக்கோங்க. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சித்தவர்த்திய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது ஆத்ம நமஸ்காரம். நண்பர்களே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை குருபுரானந்த சுவாமிகள் அவர்களுடைய சன்னிதானத்தில், அவருடைய ஆசிரமத்தில்
இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து கூட்டு தவம் பண்ணியிருக்கிறோம். மிக அற்புதமான தவம். நம்ம தொடர்ந்து நம்ம வந்து இந்த தவத்துல கலந்துக்கிறோம். நம்மள நம்ம மேன்மைப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏதோ கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நீங்க ஒண்ணும் நினைக்க வேண்டாம். அதாவது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம வாரியாருடைய வாக்கியம் நம்ம சொல்லியிருக்கிறோம். கருவாட்டு கடையில தான் பார்த்தீங்கன்னா, கூட்டம் அலம்போது சில ஆயிரங்களுக்கு தான் சேல்ஸ் ஆகும். ஆனா நம்மலாம் வந்துட்டு ஜெம்ஸ் அதாவது வைர கடையில நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோங்க. இங்க கஸ்டமர்ஸ் கம்மியா தான் வருவாங்க. ஆனா பார்த்தீங்கன்னாக்கா, லட்சக்கணக்கில, கோடிக்கணக்கில புழங்கும். நம்மலாம் வந்து ஜெம்ஸ், நம்மலாம் மாணிக்கங்கள், நம்மலாம் வைரங்கள். அதவே நீங்க தொடர்ந்து நம்பிக்கையோட இந்த சிவானந்த பரமசிவம் அவர்களுடைய இந்த தத்துவங்கள உள்வாங்கிட்டு, நீங்கலாம் தொடர்ந்து இந்த சித்த வித்தைய பண்ணி, நீங்க மேல்மடையணும். இந்த தமிழ் மண்ணுல பார்த்தீங்கன்னாக்கா, சித்தர்கள் வந்துட்டு வழி வழியா வந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். திருவள்ளுவர்லருந்து எடுத்துக்கங்க, அகத்தியரிலிருந்து எடுத்துக்கங்க. தொடர்ந்து பெரிய பெரிய மகான்கள், 63 நாயன்மார்கள், ஆழ்வார்கள் அப்படி தொடர்ந்து வந்துட்டே தான் இருந்திருக்கிறாங்க. அந்தந்த காலகட்டத்தில மக்களுக்கு தகுந்த மாரி சொல்லிட்டே தான் இருக்குங்க. 18ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய பஞ்சம். வள்ளலார் வந்து அந்த பஞ்சத்த போக்குறதுக்கு வேண்டி தர்மசாலை அமைச்சு கிட்டத்தட்ட 140 வருஷம் ஆச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த அடுப்பு எரிஞ்சுட்டே தான் இருக்குது. வந்தவங்களுக்கெல்லாம் ஆக்கி போட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை மாறி போச்சே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நம்பிக்கைங்கிறங்க ஒரு அதாவது பக்திங்கிறது நம்பிக்கையிலிருந்து இன்னைக்கு விளக்கங்கிற ஒரு நிலைக்கு வந்தாச்சு. அடுத்த லெவலுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து ஹைபிரிட் வந்தாச்சு. உணவு பஞ்சமே இல்ல. ஜனங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதிலே கோயம்புத்தூர் மாவட்டத்த வந்துட்டு சிவானந்த பரமஹம்சர் ஃபோக்கஸ் பண்றாருனாக்கா, 52 மில் ஓடுச்சுங்க. எல்லாம் டபுள் வேஸ்ட் கட்டுனாங்க. ஒரு வேஸ்ட் கீழ வரைக்கும், ஒரு வேஸ்ட் மடிச்சு கட்டுவாங்க. எல்லாமே சைக்கிளு, எல்லாம் மப்பட்டுக்கு வர சமயத்துல மில்லுகள்லாம் விழுந்துருச்சுங்க. இருந்தாலும் கூட அன்னைக்கு வந்து மக்கள் வந்து விளக்கத்துக்கு தேடிட்டு இருந்த ஒரு காலகட்டம். உணவு பஞ்சம் இல்லாத ஒரு நிலைமையில இருந்தப்போ, அங்க சிவானந்த பரமஹம்சர் கோயம்புத்தூர் தான் ஃபோக்கஸ் பண்ணாரு. இன்னைக்கு பாருங்க, 5, 6 ஆசிரமங்கள், மிகப்பெரிய ஆசிரமங்கள். கோயம்புத்தூர் அப்படியே புரொடக்ட் பண்ணிட்டு இருக்குதுங்க. அருமையா போயிட்டு இருக்குது. மக்கள் வந்து அடுத்த நிலைக்கு போயிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் நெனச்சு பார்த்தா, ஏதோ சாதாரணமா உங்களுக்கு தெரியும். ஆனா, அவரு ஃபோக்கஸ் பண்றது கோயம்புத்தூர் தான். இன்னைக்கு கோயம்புத்தூர் உச்சத்துக்கு தான் போயிட்டு இருக்குது. நம்மல்லாம் வந்து உண்மையாலுமே கொடுத்து வச்சவங்க. இந்த கோயம்புத்தூர்ல வாழ்றோம். பாருங்க வாரம், வாரம் திருப்பூர்லருந்து இங்க வர்றாங்க. ஈரோடுலருந்து இங்க வர்றாங்க. ஆனா, நம்ம இங்க பக்கத்துல டவுன் பஸ் ஏறுனா வந்துரலாம். 2 வீலர்ல இருந்து சர்ருன்னு 5, 10 நிமிஷத்துல வந்துரலாம். அதனால தொடர்ந்து நம்ம எல்லாம் இதை வந்து பயன்படுத்திக்கணும். ஆச்சுங்களா? குடும்பத்தோட வர முடியலையே அப்படின்னு சில ஆத்மாக்கள் ஏங்கிட்டு இருக்கு. அத பத்தி கவலைப்படாதீங்க. அவங்கள எல்லாம் வந்து கடைப்படுத்தாதீங்க. நீங்க வாங்க, நீங்க மேன்மடையுங்க. ஏன்னா நீங்க தனித்தனியா தான் பிறந்திருக்கிறீங்க. தனித்தனியா உங்களோட மேன்மைப்படுத்தி நம்மளுக்குன்னு ஒரு கோல் இருக்குதுங்க. அதாவது மரணமில்லா பெருவாழ்வு. அந்த நிலைய அடையணும்னாக்கா, நம்ம இது மாரி இந்த சத்சங்கத்துல கலந்துக்கோணும். இத மாரி ஜீவசமாதியான இடத்துங்கள்ல வந்து நம்ம வந்து அடிக்கடி நம்மளோட தவத்த நம்ம மேற்கொள்ளணும். அப்பதான் அந்த நிலைமைக்கு நம்ம போ முடியும். வீடுகள்லயும் பண்ணுங்க. டைம் கிடைக்கிறப்பல அப்ப ஐயா சொன்னார், ரமேஷ் ஐயா சொன்ன மாரி, அந்த சதா பிராணாயாமம். அத நீங்க கையில எடுத்துக்கங்க. அது உங்களுக்கு குடுத்தாச்சு. அன்னன்னைக்கு தான் நீங்க பொறந்திருக்கிறீங்க. நீங்க எப்ப இந்த தீட்சை வாங்குனீங்களோ, அன்னைக்கு தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க. அதுதான் உங்களுடைய பர்த்டே. அது அப்பாவே ஒரு டைம் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. ஆச்சுங்களா? அதனால உங்களுக்கு வயசு வந்து 60 ஆச்சு, 70 ஆச்சுனால பயப்படாதீங்க. 50 ஆச்சு, 40 ஆச்சுனாலும் சங்கடப்படாதீங்க. நீங்க தொடர்ந்து செய்யுங்க. நீங்க மேன்மடைங்கன்னு சொல்லிட்டு, அதாவது மனிதன் வந்துட்டுங்க, அப்பா இவரு சொன்ன மாரி, ரமேஷ் ஐயா சொன்ன மாரி, சிங்கம், புலி, கரடி விசேஷ புத்தி இருக்குதான். உண்மதான். ஆனா மனுஷன் வந்து அதையும் கூட அடக்கிடுறான். தண்ணி மேல நடக்குறான். நெருப்புல விட்டு குதிச்சு வெளிய வந்துடுறான். என்ன வேணா பண்ணிடலாங்க. விண்ணுக்கு மார்ஸ் போறான். எங்க வேணா போறான். ஆனா, நம்ம தாயுமானவர் சுவாமிகள் ஒரு இடத்துல ஒரு பாடல் எழுதுறாருங்க. "கந்துக மத கரியை வசமே நடத்தலாம். கரடி வெண் புலி வாயையும் கட்டலாம். ஒரு சிங்கன் முதுகு மேல் கொள்ளலாம். கச்சைவை எடுத்து ஆடலாம். வெந்தழலின் ரதம் வைத்து வேர்த்து விட்டுணலாம். விண்ணவரை ஏவல் கொள்ளலாம். சந்ததமும் இளமையோடு இருக்கலாம். மற்றொருவர் தேகத்தில் புகுந்து விளையாடலாம். ஜலன் மேல் நடக்கலாம். கடல் மேல் இருக்கலாம். தன்னிகரில் சித்தி பெறலாம். சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கின்ற திறன் அரிது. சத்தாக சித்துமிசை கொள்கின்ற அறிவான தெய்வமே தேஜோ மயானந்தமேங்கிறாரு. ஆனா அறிவு தான்டா முட்டாளே முக்கியம். அந்த அறிவை பயன்படுத்தி நீ அடுத்த நிலைக்கு போயிரு அப்படின்னு அவரும் சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. அப்பதான் சிவானந்தம் வராருங்க. சிவானந்தர் சொல்றாரு, அட பணத்துக்கும் உனக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னாக்கா, உங்ககிட்ட ஜீவசக்தி இருக்குது. அதுல இருந்தா நீ அறிஞ்சுக்கிற, கேட்கிற, பார்க்கிற, எல்லாம் நீ பண்றது அந்த ஜீவசக்தி இருக்கனால தான்.
அந்த ஜீவசக்தியினுடைய மையத்துல குடிகொண்டிருக்கிறதாண்டா அறிவு. நீ அனாவசியமா செலவு பண்ணி அதை வீணடிச்சிட்டீனாக்கா, உன்னுடைய அறிவு பூரா வெளிய போயிரும். நீ சத்து இல்லாம செத்து போயிருவ. அதனால அதை தக்க வச்சுக்கோ. ஐயா சொன்ன மாரி சதா பிராணாயம் பண்ணு. டைம் இருக்கிறப்ப உனக்கு இன்னும் என்ன இல்ல? உன்கிட்ட கார் இருக்கு, வீடு இருக்கு, மனைவி மக்கள் இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க. எல்லாமே வந்தாச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்ட. சும்மா ஏன் அலமோதுற? 24 மணி நேரம் பணம் பணம்ன்ட்டு போகாத. உன்னை மேன்மைப்படுத்திக்க. அருள வாங்கி நீ வந்து அந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லியிருக்காரு. அதனால அவன் உள்ளிலிருந்து அதோகதியாக செத்துக் கொண்டிருக்கிற ஜீவனை உள்வேலை செத்து மேல ஈஸ்வரனோடு சங்கத்து ஜீவேஸ்வர ஐக்கியமாகி தன்னைத்தானே பிரம்மரத்தை தட்டி திறந்து அந்த மோட்சமடைவதற்கு வேண்டிய அந்த அபியாசம் தான் இந்த சித்த வித்தை. இதை தொடர்ந்து செஞ்சு நீங்களாம் மேன்மடையணும். இந்த சத்சங்க வரணும். பாலியா நம்மளுக்கு எவ்வளவு வசதி பண்ணி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நீங்களும் அனுபவிச்சு நீங்கள் மேன்மடையணும்னு சொல்லிக்கொண்டு எனக்கு இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆத்ம நமஸ்காரம். ஐயா சத்தான வார்த்தைகள் நிறைய சொல்லிட்டாருங்க. நான் 4 வார்த்தை சொன்னாலும் கூட போதும்ட்டேன். ஆனா அவர் நிறையாவே சொல்லிட்டாரு. அருமையான வார்த்தைகள் சொல்லியிருக்காரு பாருங்க. நம்ம சிவானந்த பரமேஸ்வரர் ஐயா வந்து கோயம்புத்தூரை ஃபோக்கஸ் பண்ணாருன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அது அருமையான வார்த்தைங்க. ஏன்னா தமிழ்நாட்டை தான் அவர் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தியிருக்காரு. பழனியில் தான் அவருடைய ஜீவ சமாதி ஆயிருக்குது. ஏன்னா தமிழ் மேல அவருக்கு அவ்வளவு பிரியம். இங்க இருக்கிறவங்க எல்லாமே அவரை நல்லா அன்பா பராமரிச்சாங்க. அதனால தான் அவர் இந்த கோயம்புத்தூர் மாவட்டம், தமிழ்நாடு பூராமே அவர் வந்து நடந்து இந்த அபியாசத்தை கொடுத்தாரு. குப்புசாமி சொன்ன மாதிரி சதா நீங்க உள்வழியாவே பிராணாயாமம் பண்ணி கதாகாதம் செஞ்சு நீங்க எல்லாரும் மோட்சம் அடையணும்னு சொல்லிட்டு ஒரு சத்தான வார்த்தை சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். அடுத்து வந்து திருஞானம் ஐயா உடுமல்பேட்டையிலேருந்து வந்திருக்காரு பாருங்க. அவர் வந்து ஒரு சத்தான வார்த்தை நாள் சொல்லுவாருங்க. வருக என்று திருஞானம் ஐயாவை வரவேற்கின்றேன். ஆத்ம நமஸ்காரம் அனைவருக்கும். தன்னுடைய ஜீவசக்தியை வெளியில் விடாமல் தன்னுள்ளேயே மேல்கதியாக நடத்தி அந்த ஜீவனால் பிரம்மரந்தத்தை தட்டி திறக்க வேண்டும். அவ்விதம் ஜீவன் பிரம்மரந்தத்தில் லைத்து தானாய் தன்மமாய் தீர்வதே மோட்சம் என்கிறார். இவன் முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஐயா வந்து இப்பதான் சத்சங்கத்துல பேச துவங்கியிருக்காரு. தொடர்ந்து அவர் சத்சங்கத்துல கலந்துக்குவாரு. இங்க இருக்கிறவங்களை விட அவர் தான் இனிமேல் அதிகமா பேச போறாரு. நல்ல சத்தான வார்த்தைகளை பேச போறாரு அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை உங்களோட பகிர்ந்துட்டு, அடுத்து யாராவது பேச விரும்புனா நீங்களாக முன் வரலாம். ஐயா வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு. நேற்று தான் உபதேசம் வாங்கியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நிறைய இடத்துக்கு போயிருக்காரு. ஆனாலும் இந்த கொளத்தூர் ஆசிரமத்துல ஒரு சிறப்பான உபதேசம் கொடுக்கறதா கேள்விப்பட்டு வந்திருக்காரு. அவரே பேசுவாரு. அதை நீங்க கேட்டுக்கோங்க. அவர் பேரும் அவரே சொல்லுவாரு. பேசுங்க. என்ன வேணும்? எல்லாருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நான் ஃபர்ஸ்ட் மேடை பேச்சு பேசுறது அப்படின்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னோட ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை மட்டும் இங்கே நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்கிட்டு ஒரு ப்ராப்பரான எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. ஆமாம், எப்படி கதி எடுக்கிறது அந்த மாதிரியான ஒரு இது இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து சரி ஐயாவை நான் நம்ம யூடியூப்ல பார்த்துட்டு கனெக்ட் பண்ணேன். ஐயாவும் வந்து வர சொல்லிட்டாங்க. நம்ம வாங்க, கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வாங்க அப்படின்னு. நானும் வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு பேங்க்ல, தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்ல அப்ரைசராக ஒர்க் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, முந்தா நேரத்து கிளம்பும்போது எனக்கு எப்பவும் நார்மலாக ரூட்டீனாக ஒர்க் போயிட்டு இருக்கும். பட் அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு கொஞ்சம் பேங்க்ல ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. வெளில சீக்கிரம் கிளம்பணும்னு பார்த்தா முடியல என்னால். மனசு ரொம்ப நொந்து. ஏன்னா அன்னைக்கு நைட்டு நான் கிளம்புனாதான் வந்து மறுநாள் காலைல நான் இங்கே வர முடியும். இங்கே எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணியாச்சு, சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு. பட் முடியல. ஒரு ஐயாட்ட ஃபோன் போட்டு, நான் இப்போ ஃபோன் கூட பண்ணல, வாய்ஸ் மெசேஜே தான் பண்ணுறேன். ஐயா அந்த மாதிரி எப்போ எனக்கு பேங்க்ல வந்து ரூட்டீனாக ஒர்க் போயிட்டு இருக்கும். சாயந்தரம் ஒரு 5 மணிக்கெலாம் வந்து கிளம்பி நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஆனால் வந்து இன்னைக்குன்னு பார்த்து இப்படி 7:30 வரைக்கும் உட்கார வச்சுட்டு இருக்காங்க. ஐயா நான் என்ன பண்ணுறேன்னு தெரில. ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும், உண்மையான நிலையை நம்ம வந்து அடையணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து இவ்வளவு ஒரு போராடணுமா, இப்படி ஒரு சோதனையா இருக்கியா அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு வந்து ஐயா சொன்னாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அழாதீங்க.
எல்லாம் நல்லதே நடக்கும். நமக்கு வந்து ஒரு விஷயம் தாமதம் ஆகுது அப்படின்னா, அத விட கொஞ்சம் பெட்டரா தான் நமக்கு கிடைக்கும். அதனால ஒண்ணும் இது பண்ணாதீங்க. அப்பா மேல நம்பிக்கை வைங்க. நம்ம கண்டிப்பா காலைல சந்திப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதோட ஒரு வழியா எல்லாம் ஓரளவு சால்வ் ஆகி கிட்டத்தட்ட 8 மணிக்கு தான் நான் பரப்புனேன். நான் பேங்க்ல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். வந்ததுக்கப்புறம் அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு, அ பையன், ஒய்ஃப் எல்லாரையும் பார்த்துட்டு, அ கிளம்பி வந்தேன். கிளம்பி காலைல தான் வந்தேன். வந்து உபதேசம் நல்லபடியா வாங்கியாச்சு. நல்ல ஒரு எனக்கு ஒரு அந்த 2 வருஷமா நான் வந்து எந்த ஒரு விஷயத்த நோக்கி நான் எனக்கு தெளிவில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தேனோ, அந்த ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வந்து ஐயா வந்து ஒரு சின்ன பிள்ளை மாரி எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. இதுக்கப்புறம் வந்து நான் எங்கேயும் நான் போமாட்டேன். ஆ வேற எங்கேயும் எனக்கு வந்து விளக்கம் கிடைக்காது அப்படின்னு எனக்குள்ளேயே வந்து இனி விளக்கம் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒண்ணு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணமான அப்பாவுக்கும் சரி, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்ப குடுத்த ஐயாவுக்கும் சரி, என்னோட மனமார்ந்த நன்றிய சொல்லிக்கிறேன். நன்றிங்கப்பா. ஐயா பேர் சரவணகுமாருங்க. ராம்நாட்லேருந்து வந்திருக்காரு. இந்த பயிற்சி வந்து தெளிவா எனக்கு யாரும் சொல்லி தரலைங்கய்யா அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னாரு. ஒருவேளை உங்களுக்கு அவங்க சொல்லி தர்றது புரியாம இருந்திருக்கலாம் என்னமோ தெரியலையே. ஏன்னா அவங்க மேல யார் மேலயும் குற்றம் சொல்றது நல்லா இருக்காது. நேரா வேணா வாங்க. இங்க எப்படி நாங்க சொல்லி தர்றோம்னு கவனிச்சு பாருங்க. இது சரின்னா நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன். அதனால அவருக்கு இங்க வந்து தங்கி இருந்து இந்த பயிற்சி சிவானந்தபுரம் சொன்னது எப்படியோ அப்படி குருபிரான் சாமி எழுதி வச்சத தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டாரு. சந்தோஷமாவே சொன்னாரு, ஐயா இந்த அளவுக்கு தெளிவா யாரும் சொல்லி தரல. இந்த இடத்துல தான் ஐயா தெளிவுபடுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து சுப்பிரமணியம் ஐயா அவரு பேசுனா சிறப்பா இருக்குங்கிறதுனால அவரை பேசும்படி அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஐயா வந்து ஜெபம் ஆரைக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நீங்க ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க பேசணும் அப்படின்னு. நானும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்தேன் பேசணும்னு. ஆனா அதை எல்லாத்தையுமே பேசிட்டாங்க. ரமேஷ் ஐயா பேசிட்டாரு, ஐயா பேசிட்டாரு, அவர் சோமசுந்தர ஐயா பேசிட்டாரு. இப்ப நம்ம பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா 22 அத்தியாயத்தையும் அடி பெறலாம வார்த்தை பெறலாம பேசக்கூடியது ரமேஷ் ஐயா. உலக அனுபவங்களை பகிர்றதுக்கு சண்முக பாண்டியன் ஐயா இருக்காரு. இப்ப எல்லாரும் இருக்கும்போது அந்த இடத்துல மீண்டும் நம்ம அதையே பேசணும்னா அதுல வந்து ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ அதனால நான் வந்து 2 விஷயத்த மட்டும் நான் பகிர்ந்துக்க வரேன். அதுக்கு மேல போச்சுன்னா யாராவது கையை தூக்கிருக்க நான் நிறுத்திடுறேன். சரிங்களா? அது 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஒண்ணு நம்பிக்கை, இன்னொன்னு மாமா. என்னடா புதுசா இருக்கு மாமா பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் உள்ள இருக்கவங்க ஒருத்தங்க நினைக்காங்க, எங்க மாமா தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், நீங்க மாமா பிரச்சனைன்னு சொல்றீங்களே, அது நல்லா இல்லையே அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க. ராத்திரி தூங்கும்போது மனப்பிரச்சனை இருக்கக்கூடாது. பல விஷயங்கள் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் நமக்கு. ஆனா தூங்குறதுக்கு முன்னாடியே 1/2 மணி நேரம் நம்ம வந்து ஜெபத்துல இருந்தோம்னா, அந்த எண்ணங்கள் எல்லாம் தடைப்பட்டுச்சுன்னா மனப்பிரச்சனை இருக்காது. காலையில எழுந்திருக்கும் போது மனப்பிரச்சனை இருக்கக்கூடாது. காலையில எந்திரிச்சோமா பாத்ரூம்ல போய் முக்குன்னு முக்கிட்டு இருக்கக்கூடாது. பூ போல வரணும். ஸோ இந்த 2 இல்லைனாலே நம்ம வாழ்க்கை சுகமா இருக்கும். ஸோ அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய உணவு முறைகள். ஏன்னா என்னோட சப்ஜெக்ட் அது. அதனாலதான் அந்த உணவு முறைக்கு நான் வந்துடுறேன். அந்த உணவு முறைகள் வந்து கரெக்டா இருக்கணும். ஐயா சொன்ன மாதிரி வந்து நான்வெஜ்ஜை பத்தி நம்ம பேச வேண்டியது. ஏன்னா மேக்சிமம் இங்க யாரும் இல்லை. அப்படியே இருந்தாலும் இனி எடுக்க மாட்டாங்க. இவ்வளவு தூரம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் நான்வெஜ்ஜை போய் பக்கத்து போவாங்களா? போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு சைவ சாப்பாடு சாப்பிடக்கூடிய முறை கூட தப்பா போச்சு. இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடோட முறை, இன்னைக்கு தொப்பு அதிகமாயிடுச்சு, எனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு, ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு ஒவ்வொரு முறையும் எல்லாரும் வாராங்கன்னா என்ன காரணம்னா, நம்மளுடைய உணவு முறை, சாப்பிடக்கூடிய முறை தவறு. எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இங்க உட்காந்துருக்க கூட டைனிங் டேபிள் தான் உட்காந்துருக்கோம். இது சரியான முறை கிடையாது. ஆனா பொது இடங்கள்ல நம்ம அப்படிதான் சாப்பிட்டாகணும். ஆனா வீட்டுல நம்ம சமணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வயிற்றுக்கு எவ்வளவு போதுமோ அது வந்து இண்டிகேஷன் கொடுக்கும். என்ன இண்டிகேஷன் கொடுக்கும்? ஒரு ஏப்பம் வரும் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே. முதல் ஏப்பம் வந்தாச்சுன்னா அதோட உணவு முடிச்சுக்கணும்னு வரும். சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது. அப்போ என்னடா பண்றது? தண்ணி தாகம் எடுக்குதே. இப்போ தோசைக்கல் காஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுல காஞ்சிட்டு தான் பார்க்க லேசா தண்ணி தொளிக்கலாம். ஒரு செம்பு தண்ணி குடிச்சா என்ன ஆகும்? ஊத்துனா என்ன ஆகும்? கல்ல ஆறி போயிடும். அதே மாதிரி நமக்கு பசி எடுக்கும்போது நமக்கு தண்ணி தேவைன்னா ஒரு மடக்கு குடிக்கணும். அது வந்து குடலு கூட போகக்கூடாது. அப்ப சாப்பிடும்போது நம்மளுடைய ஜீரண மண்டலம் வந்து அங்க சுரப்பி வந்து சுரக்கக்கூடிய சுரப்பியானது
ஜீரணத்துக்கு தயாரா இருக்கும். நம்ம பசி எடுக்கும்போது ஒரு செம்பு தண்ணியை குடிச்சோம்னா உள்ள என்ன ஆக போகுது, ஃபுல்லா வந்து ஆறி போயிரும். அப்போ சாப்பாடு ஜீரணம் ஆகாது. நாம என்ன பண்றோம், பசிச்சு சாப்பிடுறோமா, டயத்துக்கு சாப்பிடுறோமா? நம்ம டயத்துக்கு சாப்பிடுறோம். மத்தியானம் 12:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு, அடுத்தாப்புல சாயங்காலம் 7 மணி ஆச்சுன்னா சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்கோம். நம்ம தான் அங்க பூராத்தையுமே என்னது அவிச்சு விட்டாச்சே, ஜீரணமே ஆகலையே. மறுபடியும் 7 மணி 8 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டோம்னா அடுத்தாப்புல இங்க பாதி ஜீரணம் ஆகாம மீண்டும் என்ன ஆகுது, உள்ள வந்து கிடக்குது. அதுவும் ஜீரணம் ஆகாதனால தான் மனப்பிரச்சனையும் வருது, மலப்பிரச்சனையும் வருது. ஜீரணம் நல்லா நடந்திருந்ததுன்னா காலையில நீங்க எழுந்திருக்கும் போது பல் விளக்கணுங்கிற எண்ணம் வராது. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, ஒரு 6 மணிக்கு நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா காலையில எழுந்திருக்கும் போது பல் விளக்கணுங்கிற உணர்வு வராது. அப்படி இருந்துன்னா உடல் ஜீரணம் ஆயிருக்குன்னு அர்த்தம். பல் தேய்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருதுன்னா ஜீரணம் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இதை நாம வந்து கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னேன். 2 சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சது, சிம்பிளா தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதை பத்தி எடுத்தாலே கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் போகும். அதனால நம்பிக்கைக்கு போயிருந்தேன். இது ஒரு சம்பவம் ஆதி காலத்துல நடந்தது. அதை வந்து ஒரு கதையா இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன். சிவனும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. உலக மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, இதுல வந்து பாவ புண்ணியங்கள் இருக்குது, மோட்சம் இருக்குது. ஆனா மோட்சத்தோட அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, இன்னும் ஏன் நிரம்பவே இல்லையே, என்ன காரணம்? அப்போ உலக மக்கள் யாருமே வந்து நல்லது பண்ணலையா, அவங்க யாரும் சித்த வித்தை பண்ணலையா, அல்லது பக்தியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. இல்லம்மா, எல்லாருமே இருக்காங்க, மோட்சத்துல உள்ளவங்க இருக்காங்க, ஆனா பாத்திரம் நிறையல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்பிக்கை இல்லை. நீங்க சித்த வித்தியத்துக்கு வாரோம், நம்ம பயிற்சி பண்றோம், ஆனாலும் உள்ள ஒரு ஆல்ட்ரேஷன் மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அங்கேயும் அலைய வாங்கிட்டே இருக்குது. சரி, இது எப்படி நம்ம வந்து எனக்கு ஏதாவது ஒரு விளக்கத்தோட எனக்கு பண்ணுங்க அப்படின்ன உடனே, சரி வா உன்னை கூட்டு போறோம்னு சொல்லிட்டு கங்கை கூட்டு போறாரு. கங்கை கரையில உட்காந்துட்டு, இந்த இடத்துல உனக்கு சரியான ஒரு விளக்கம் நான் தர்றதுக்கு ரெடியா இருக்கேன். அதனால இந்த ரூபத்துல வேண்டாம், நம்ம வந்து கிள ரூபம் எடுத்துக்கலாம். நம்ம 2 பேரும் வயசானவங்க மாதிரி ரூபம் எடுத்துக்கலாம். இப்ப நான் தண்ணிக்குள்ள விழுந்துருதேன், நீ என்ன பண்ண, காப்பாத்துங்க காப்பாத்துன்னு கத்தணும். ஆனா ஒரே ஒரு வார்த்தை, பாவம் செய்யாதவங்க தான் காப்பாத்தணுங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடணும். அப்படின்னு உடனே சிவன் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு. இந்த அம்மா கடந்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்குது, ஐயோ காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, யாராவது பாத்துன்னு. அங்க இருந்த நூத்துக்கணக்கான மக்கள்ல பாயறதுக்கு ரெடியா இருக்காங்க, தண்ணிக்குள்ள பாயறதுக்கு. அப்போ ஒரு வார்த்தை சொல்றது, யாரும் பாவம் பண்ணலையே அவங்க மட்டும் காப்பாத்துங்க அப்படின்னு உடனே எல்லாரும் பின் வாங்கிட்டாங்க. எல்லாருமே நல்லவர்களாக இல்ல அப்படிங்கிறது. அப்போ ஒரு ஆள் மட்டும் பாட்டு நின்றாரு, டப்புன்னு பாஞ்சாரு. அந்த அங்க இருந்து போய் தலைமுடியை பிடிச்சி இழுத்து வந்து வெளியில கொண்டு வந்து விட்டாரு. வெளியில வந்த பிறகு பார்த்தா 1ஆம் நம்பர் அயோக்கியன், 1ஆம் நம்பர் திருடன். அங்க காசிக்கு போறவங்களை பிக் பாக்கெட் அடிக்கிறதுல அவர் தான் நம்பர் 1ன்னு எல்லா பக்கம் வால் போஸ்ட் போட்டிருக்காங்க. ஆனா அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, கொண்டாந்து விட்டுட்டாரு, வெளியே கொண்டாந்து விட்டாரு. மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்னடா இது, இவன் கொண்டாந்து பாவம் பண்ணாதுன்னா இவன் கொண்டாந்து காப்பாத்தி கொண்டாந்து விட்டானே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு. அப்போ அந்த திருடன் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கான், கங்கை என்னது, புனிதமானது, கங்கையில குளிச்சாலே பாவம் போயிருது. அப்ப நான் தண்ணிக்குள்ள விழுந்தவொடனே என்னுடைய பாவ கர்மங்கள் எல்லாம் கழிஞ்சு போகுது. அப்படிங்கும்போது நான் உத்தமன், நான் நியாயமானவன், நான் காப்பாத்துன என்ன தப்பு அப்படின்ன உடனே இவர் வந்து சிவன் வந்து பார்வதியை பார்க்கிறார். புரியுதா, மோட்சம்னா என்ன, நம்பிக்கைன்னா என்ன. அவர் 1000 பாவம் பண்ணியிருந்தாலும் கங்கையில குளிச்சா பாவம் போயிரும் அப்படிங்கக்கூடிய மாபெரும் உண்மையை அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனா மத்தவங்க அதை புரியல. ஸோ இதுதான், அதனாலதான் மோட்சம் வந்து நிரம்பி வழியில பாத்திரம் நிரம்பல அப்படிங்கிறது. அதனால என்னன்னா, சுருக்கமா சொல்லணும்னா, நாம எதை செஞ்சாலும் நம்பிக்கையோட செய்யணும். சமையல் பண்ணாலும் நம்பிக்கையோட பண்ணணும். நாம செஞ்சா அது நல்லா இருக்கும், ருசியா இருக்கும்னு நம்பணும். நாம என்னத்தை செஞ்சு இதை அவரு சாப்பிட்டு நாம சாப்பிட்டு அப்படின்னா அங்க வருமா, வராது. அதனால கான்பிடண்டா நம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி, நம்ம இங்க குருபரானந்தா ஆசிரமத்துக்கு நான் வாரோம், இங்க போனோம்னா எனக்கு வந்து இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு நம்பிக்கையோட வர்றவங்களுக்கு மட்டும்தான் அது நடக்கும். நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நீ எங்க வேணாலும் போகலாம். அடுத்தது ஐயா சொன்னாரு, கோயம்புத்தூருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிஃப்ட். ஏன்னா எனக்கே வந்து குழப்பமா இருக்கு. போன வாரம் இங்க பன்னிமடைக்கு போயிருந்தேன், சாமையா ஜீவ சமாதிக்கு. அன்னைக்கு தான் வெள்ளலூர்ல இருக்குது. நம்ம அங்க போவாங்கக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு. மற்ற ஊர்ல இந்த வாய்ப்பு இல்லை. ஒரே நாள்ல 2 இடத்துல ஜபம் இருக்கும்போது நாம எங்க போறதுன்னு யோசிக்கிறோம். ஆக மாசையில இருக்கக்கூடிய 30 நாளையில எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வருதோ அத்தனை ஞாயிற்றுக்கிழமையும் எல்லா இடத்துலயும் ஜபம் இருக்கு. சுத்தி 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 நடந்துட்டு இருக்குது. அதுல மாசையில எப்படி பார்த்தாலும் 2 ஞாயிற்றுக்கிழமை வந்து 2 இடத்துல ஜபம் வந்துடுது.
நான் ஒன்று கோவைப்புதூரும் வந்துடும், அதே மாதிரி வெள்ளலூர் வருது, இல்லைன்னா பன்னிமடை வெள்ளலூர் சேர்ந்து வந்துடுது, இல்லைன்னா அம்மணி அம்மாள் குளத்தூர் சேர்ந்து வந்துடுது. இன்னைக்கு 2 பக்கமே ஜெபம் இருக்குது. ஸோ ஒரு கிஃப்டட் பூமியில தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதனால எல்லாருமே நம்பிக்கையோட மாமா இல்லாம வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும் வேண்டிக்கிறேன். ஆத்ம நமஸ்காரம். சூப்பரான சத்சங்கமான வார்த்தைகள் 2 விஷயத்த சொன்னார் பாருங்க. தண்ணி குடிக்காம சாப்பிடுங்க, ஜீரணம் நல்லா ஆகும். இது நல்ல அறிவான வார்த்தை தானுங்க. சத்சங்கம் தானே இது, சத்தான வார்த்தை அது. அதெல்லாம் கடைப்பிடிங்க. நம்பிக்கை பற்றி சொன்னார் பாருங்க. சிவன் பார்வதியை அனுப்பி, நதிக்கிட்ட அனுப்பி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, திருடனும் கூட ஒரு கணம் திருந்துனா அவன் நல்லவன் தான். அந்த நதியில் குளிச்சுட்டு திருடனும் கூட நம்பிக்கையோட செயல்பட்டா அவனும் நல்லவன் தான் சொல்லிட்டு நல்லா சத்தான வார்த்தை சொல்லியிருக்காரு. அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இது இடையில ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்கிறேன். உணவை பற்றி பேசினார். உணவு நல்லா ஜீரணமாகறதுக்கு மருந்து கொண்டு வந்து வச்சுருக்காரு சுப்பிரமணிய ஐயா. அப்புறம் அந்த பக்கம் வச்சுட்டாரு. ஏன்னா இது வியாபார ஸ்தலம் இல்லை. எனக்கு சொல்கிறாருங்க அவர். உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது வியாபார ஸ்தலம் இல்லை, இங்கேயே வச்சுக்கோங்கன்னு தான் சொன்னேன். இல்லைங்க, இது வியாபார ஸ்தலம் இல்லை, இது சத்சங்கம், தியானம் பண்ணுற இடம், வியாபாரம் பண்ணுற இடம் இல்லை. நான் அந்த பக்கமாக வச்சுக்கிறேன், யாராவது விருப்பப்பட்டால் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னார். அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து பாருங்கள், ஒரு சின்ன நிகழ்வு, அதை சரண் உங்களோட பகிர்ந்துக்குவார். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சின்ன ஒரு நிகழ்வு ஒன்று நடந்துச்சு நம்ம ஆசிரமத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதை உங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதுதான் சொல்ல போகிறேன். என்னென்னா, பால்நெய் இல்லாத நேரத்தில் டக்குன்னு முடிச்சிடும். பால்நெய் இல்லாத நேரத்தில் பார்த்திங்கன்னா, யாரோ ஒருத்தங்க பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பழைய பொருள்லாம் போட்டு எரிச்சிருக்காங்க. அப்போ எரித்து சாம்பல் ஆயிடுச்சு. சாம்பல் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பொருள் எரியாமல் இருந்திருக்குது. எரிச்சவர் அது என்னடா பொருள்னு உள்ளே போய் பார்த்துருக்காரு. பார்த்தா உள்ள சித்தவேதம் புக்கு இருந்திருக்குது. சித்தவேதம் புக்கு, நடவடிக்கைகள் புக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா சித்த வித்தை புக்கு, அது போக சாமியோட குருபாத சாமியோட ஒரு 3-4 படம் இருந்திருக்குது. அவர் ஒரு மூட்டையாக கொண்டு போய் எரிச்சிருக்காரு. அவ்வளோ மூட்டை எரிச்சதில் எல்லாம் சாம்பலாக இருக்குது. சாம்பலாகாமல் எரியவே இல்லாமல் இருந்த ஒரு பொருள் பார்த்திங்கன்னா நம்ம அப்பா கொடுத்த சித்தவேதம் புக்கு, சித்த வித்தை, நடவடிக்கை கிரமம், அப்புறம் சாமியோட ஃபோட்டோ மட்டும் தான். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, அது சின்ன காயம் கூட ஆகலை. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இருந்துச்சு. அந்த புக்கு ஏன் எரியாத காரணம்னா, அது தாங்கி நிற்கிற கருத்துக்கள். ஏன்னா அது அப்பா எழுதின புக்கு, அதில் அவ்வளோ ஆன்மீக தகவல் அதை தாங்கி நிற்கிறனால தான் அதுக்கு எதுவும் ஆகலை. அப்போது அதை படிச்சுட்டு நம்ம அதோட கருத்துக்களை உள்வாங்கினா நம்மளுக்குள்ளேயும் மாறுதல் வரும், நம்மளுக்குள்ளேயும் நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் வரும், நம்மளும் மேல் மேல் வளரும். அதனால தான் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, புனித நூல், புனித புக்கு அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். அதனால் தொடர்ந்து அந்த சித்தவேத புக்கை படிங்க, அது நல்லா உள்வாங்கிக்கிங்க. அதுபடி நடந்தோன்னா நம்மளுக்கு இன்னமும் நல்லா நடக்கும். நம்ம மோட்சத்தை ஈஸியாக அடையலாம்னு தான் சொல்ல வரேங்க. நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் தான். என்ன சொல்வேன்னா, மற்ற மகான்கள் மறைமுகமாகவும் மறைஞ்சு ஊருக்கு வெளியே மறைமுகமாக சொல்லிக் கொடுத்த விஷயங்களை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் டவுனை நோக்கி சொல்லிக் கொடுத்தாரு. மக்கள் கூட்டம் எங்கே அதிகமாக இருக்குமோ அங்கே சொல்லிக் கொடுத்தாரு. அப்படி சொன்ன இடம் தான் கோயம்புத்தூர். நீ கோயம்புத்தூரில் சும்மா ஒரு வேலை விஷயமா நீ எந்த பக்கம் போனாலுமே ஃப்ரீ டைமில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பன்னீர்மலை இருக்கும், இங்கே குளத்தூர் இருக்கும், அந்த பக்கம் போனால் கோயம்புத்தூர் இருக்கும். நீங்கள் உங்கள் வேலை நோக்கமாக போனால் கூட சரி நம்ம இங்கே போய் கொஞ்சம் ஜெபம் பண்ணலாம், திரும்பினா பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளேயே ஏதாவது ஒரு நம்மளோட ஆலயங்கள் இருக்கும். அதனால் அப்படி உருவாக்கி கொடுத்துருக்காரு நம்ம சுவாமி சிவானந்த பரமஹம்சர். அதனால நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம், அந்த சித்தவித்தை கருத்துக்களை உள்வாங்கிப்போம். இதுதான் நான் சொல்லுவோம். ஆத்ம நமஸ்காரம். நல்ல கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க. அவர் என்கிட்ட ஆலோசனை கேட்டார், இதை சொல்ல. அந்த புக்கு மட்டும் இன்னொன்று சொல்ல மாட்டேங்க. அந்த புக்கு மேலே தான் இருக்குது. அந்த புக்கு மேலே பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே வச்சுருக்காங்க. பார்க்குறவங்க பாருங்கள், அது பார்வைக்கு ஐயா வச்சுருக்காரு அப்படியே. ஐயா, அது இந்த சத்சங்கத்தில் மிக முக்கியமான வார்த்தை தான் இது. அதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எல்லா பொருளும் எரிஞ்சிடுச்சு, ஆனால் அந்த புக்கு மட்டும் எரியாமல் இருந்தது. அதை பாதுகாப்பாக எடுத்து வச்சு என்கிட்ட சொன்னாங்க. அது மாதிரிங்கய்யா, குப்பைகளெல்லாம் கடத்தும் போது அதுவும் சேர்த்தி கடத்தி கொண்டு போய் எரிச்சிட்டாங்க, ஆனால் இந்த புக்கு மட்டும் எரியாமல் இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த எரிச்சவர் கொண்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொன்னார். பரவாயில்ல, நல்ல செய்தி தானே. அந்த நல்ல கருத்துக்கள் எரியப்படலை, அதாவது எரியல. இது உலகத்துக்கு எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறதுக்காகத்தான் அது எரியாமல் இருந்திருக்குது. இதை சொல்லலாம், நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். அதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டாரு. அதனால் சித்தவேதம் அப்படிங்கிற நூல் சத்தானது, அதை கடைப்பிடிங்க, உங்களை ஊக்கப்படுத்தும், உங்களை மோட்சத்துக்கு கொண்டு போகணும்னு அவரே சொல்லிட்டாரு. அதை உங்களுக்கும் நான் சொல்லிவிட்டு, தொடர்ந்து இந்த ஆசிரமத்துக்கு
தியானம் பண்ணிட்டு, பொருளுதவி பண்ணிட்டு, நல்ல பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டு, தொடர்ந்து வர்றவங்களுக்கு மனமார குருபரான் சாமியோட ஆசிரமத்தில் நின்று நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் நல்லா இருக்கணும், தொடர்ந்து இது செயல்படணும், இன்னும் மேன்மேலும் இந்த சத்சங்க நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகள் இன்றைக்கே நாங்கள் வந்து யூடியூப்பில் போட்டுருவோம், பார்க்காதவங்க கூட பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆலோசனையில் இப்போ நாங்கள் செயல்பட்டுருக்குறோம். அதனால் நீங்களும் தொடர்ந்து வாங்க. நீங்களும் உங்கள் கருத்துக்களை இங்கே பரிமாறிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. ரமேஷ் ஐயா இரவில் சத்சங்கத்தை நிகழ்த்துறாரு. நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போய் ஒவ்வொரு ஆசிரமத்துலேயும் சத்சங்கத்தை நிகழ்த்திட்டு இருக்கிறோம். நீங்களும் எல்லா ஆசிரமத்துக்கும் வாங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், பலருக்கும் போய் சேரட்டும். இது நாம் மட்டும் தெரிஞ்சுக்க நல்லா இருக்காது, எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காகத்தான் இந்த நிகழ்வு தொடர்ந்து நாங்கள் நடத்த போகிறோம். நீங்களும் எல்லோரும் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிவிட்டு நாம் சாப்பிட போகலாங்க. சிவானந்த பரமேஸ்வரர் வந்துங்க நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு. உலகில் யார் பிறர் குற்றங்களையும் பிறர் தொழில்களையும் நினைவுறாது, தன் தொழிலையும் தன் குற்றத்தையும் சிந்தித்து தான் தானே உண்டாக்குகின்ற குற்றங்கள், வீழ்ச்சிகள் அந்த தவறுகள் நேராதிருப்பதற்காக சிரத்தையுடன் ஒரே நம்பிக்கையில் எவன் செயல்படுகின்றானோ அவனே உத்தமன், அவனே சிரேஷ்டன், அவனே ஈஸ்வரத்துவம் உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு சிவானந்த பரமேஸ்வரர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் வந்து இங்கே ஆலயத்தில் வச்சுருக்கிறோம். எல்லோரும் வந்து படித்து பாருங்கள், என்ன சொல்ல வர்றாருனாங்க. மற்றவங்களை பற்றி நீங்கள் பார்க்காதீங்க, மற்றவங்களை பற்றி நீங்கள் குறை சொல்லாதீங்க, மற்றவங்களை பற்றி நீங்கள் நினைக்கவே வேண்டாம், உங்களை பற்றி மட்டும் நினைங்க, நீங்கள் மட்டும் நல்ல விதமாக பயிற்சி எடுங்க, மோட்சத்தை அடைங்க அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த 2 போர்டு இங்கே வச்சுருக்கிறோம். சுவாமி சிவானந்த பரமேஸ்வரர் சொன்ன நல்ல கருத்துக்கள் 2 வச்சுருக்கிறோம். அதோட குருபரானந்த சாமி சொன்னது 52 ஆண்டு காலம் தவம் பண்ணி சொன்ன வார்த்தை, மனிதர்கள் படும் துன்பதுயரங்களுக்கெல்லாம் காரணம் அவனவன் செயலே, அவனவன் செயலே அவனவனுக்கு வழிகாட்டியாகும், வேறு யாரையும் கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அதை எழுதி வச்சுட்டு தான் சமாதி ஆனார். அவருடைய அனுபவத்தை எழுதியிருக்காரு. நம்மளை யாரும் தொந்தரவு பண்ண போகிறதில்ல, நமக்கு நாமே தான் தொந்தரவு பண்ணிக்கிறோம். அந்த தொந்தரவுலேருந்து நீங்கிறதுக்கு ஒரே வழிமார்க்குன்னு தான் சிவானந்த பரமேஸ்வரன் சொல்கிறாரு. தவம், சதா பிராணாயாமம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. வந்தவங்களுக்கு எல்லாமே மீண்டும் நன்றி சொல்லிவிட்டு உணவருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவுபடுத்துகிறேன். ஒரு பாட்டு மட்டும் பாடியாருங்க. அகமும் புறமும் அறிந்தாய் போற்றி, ஆணவ காட்டை எரித்தாய் போற்றி, இகமும் பரமும் இணைந்தாய் போற்றி, ஈசன் திருவடி அடைந்தாய் போற்றி, உண்மை பொருளை உணர்த்தினாய் போற்றி, ஊதியம் உயிருக்கு உரைத்தாய் போற்றி, எண்ணிய எண்ணியாங்கு எய்தினாய் போற்றி, ஏற்றம் தரும் வழி காட்டினாய் போற்றி, ஐயம் திரிபுர அறிவித்தாய் போற்றி, உன் பொருள் தன்னை உணர்த்தினாய் போற்றி, ஓம்கார வடிவில் ஒன்றினாய் போற்றி, ஔடதம் ஆறுயிர்க்கு அளித்தாய் போற்றி, அறிவும் பண்பும் நிறைந்த குலத்தூர் ஆலயம் எனவே அருள்தர நிறைந்தனை, பலவினை நீக்கி தியான நிலை தரும் ஸ்ரீமகா குருவரானந்த குருதேவா போற்றி போற்றி, சிவானந்த பரமஹம்ச குருதேவா போற்றி போற்றி. ஓம். ரமேஷ் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. ஏன்னா இந்த சத்சங்கத்துக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு வைராக்கியத்தோடு இங்கே வந்திருக்கு, கலந்து நம்மளோட உரையாற்றியிருக்காரு. தொடர்ந்து இந்த செயல்பாடு நடக்கும். அதனால் நீங்கள் தவறாமல் இங்கே நடக்கக்கூடிய பௌர்ணமிக்கு முன்னாடி வர்ற ஞாயிற்றுக்கிழமையில் தவறாமல் கலந்துக்கோங்க. நல்ல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். ஆத்ம நமஸ்காரம்.